ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளவர் நான் அவுட்லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். சில்க் த்ரெட்டை வயலட் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா பென்சிலில், அங்கிருந்து ஒரு செயின் எடுத்து இப்போது இந்த இடத்துல ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அங்கிருந்து அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அந்த கோட்டுக்கு கீழே ஒரு குட்டி லாக். இப்போது இங்கிருந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கொண்டு வந்து கீழே ஒரு செயின், அந்த லைனுக்கு உள்ள ஒரு செயின், அந்த லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை அப்படியே மேலே கொண்டு வரோம், ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ மேலே ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் கீழே கொண்டு போய் ஒரு செயின், அந்த லைனுக்கு கீழே ஒரு குட்டி லாக். ஏன் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடியே மேலே வச்சோன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து சின்னதாக இருக்கும். ஸோ நமக்கு ஒர்க் பண்ண ஸ்பேஸ் பத்தாது. அதனால தான் அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின் போட்டு லாக் வச்சு நம்ம அகைன் மேலே கொண்டு போய் ஒர்க் பண்ணுறது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக் வச்சு இப்போ அப்படியே மேலே கொண்டு வந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கேருந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த செயின் பாதியில் போட்டுக்கோ இல்லைங்களா, அதுக்கு கீழே ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே மேலே கொண்டு வரோம், அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ அப்படியே மேலே கொண்டு வந்து ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வரோம், ஒரு செயின், அந்த லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். நம்ம அந்த கொஞ்சம் முன்னாடியே போட்டதுனால இப்போ நமக்கு ஷேமாக கிடச்சிருச்சு பார்த்திங்களா. ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக கரெக்டாக ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கிருந்து ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக் வச்சு மேலே கொண்டு வந்து ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு போய் அந்த லைனுக்கு மேலே ஒரு செயின், அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கொண்டு வரோம், ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து மேலே அப்படியே கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கு அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வரோம், ஒரு செயின், அந்த லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே மறுபடியும் மேலே கொண்டு வந்து அந்த அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த லைனுக்கு உள்ள ஒரு செயின், லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே மேலே கொண்டு வரோம், ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை அப்படியே கீழே கொண்டு வரோம், ஒரு செயின், அந்த லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு அதை அப்படியே மேலே கொண்டு வந்து அந்த அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை அப்படியே மேலே கொண்டு வந்து அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வரோம், ஒரு செயின், ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே மேலே கொண்டு வந்து அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அந்த லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை அப்படியே மேலே கொண்டு வரோம், ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு அகைன் இதை கீழே கொண்டு போய் ஒரு செயின், அந்த லைனுக்கு கீழே ஒரு குட்டி லாக் வச்சு திரும்பவும் ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து அகைன் அதை கீழே கொண்டு வரோம், கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே மேலே கொண்டு வரோம், ஒரு செயின், ஒரு குட்டி லாக். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் அதிகமாகவும் அந்த லைன் வரைஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் கேப் கம்மியாகவும் தெரியுதுங்களா. அதனால தான் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின் வச்சு லாக் வைக்கிறது. இப்போது அந்த கொஞ்சம் முன்னாடியே வச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக் வச்சு அகைன் அதை அப்படியே மேலே கொண்டு வரும்போது நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வந்துடும்.
இப்போ ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே அகைன் கீழே கொண்டு வரோம். ஒரு செயின் ஒரு குட்டி லாக். இப்போ அதை மேலே கொண்டு வந்து ஒரு செயின் அதுக்கு அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் வச்சு அகைன் திரும்பவும் நம்ம அந்த லைனுக்கு உள்ள ஒரு செயின் அந்த லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ கொஞ்சம் கேப் இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் வச்சு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஒரு குட்டி லாக் வச்சு நம்ம எண்ணாட் போட்டு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம கிளாத் அடியில் இழுத்து விட்டோம்னா நமக்கு இந்த பெட்டல்ஸில் நீட்டாக அழகாக நீட் ஃபினிஷிங்காக கிடச்சிரும். இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்கா. இப்போ நம்ம ரெண்டாவது இதில் ஃபில் பண்ணலாம். இப்போ அந்த லைனில் இருந்து ஒரு செயின் எடுத்து இப்போது மேலே இந்த இடத்துல அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வரோம். அந்த லைனுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின் ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை அப்படியே மேலே கொண்டு வந்து ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை திரும்பவும் கீழே கொண்டு வந்து அந்த கொஞ்சம் முன்னாடியே போட்ட இடத்துல ஒரு செயின் அந்த லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு இப்போ அதை அப்படியே மேலே கொண்டு வரோம். ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின் அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை அப்படியே மேலே கொண்டு போகிறோம். அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின் அந்த லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து மேலே கொண்டு வரோம். அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வரோம். கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின் அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ அதை மேலே கொண்டு வந்து அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின் அந்த லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு அகைன் அதை அப்படியே மேலே கொண்டு வந்து அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஃப்ளவர் ஃபில்லிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். பாருங்கள் இப்போ நம்ம இந்த லாஸ்ட் ஒன்றை எப்படி போடுறதுன்னு லாஸ்ட்டாக ஒரு டைம் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த லைனில் இருந்து ஒரு செயின் இப்போ இங்கிருந்து மேலே கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு அந்த அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த லைனுக்கு முன்னாடி ஒரு செயின் லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு அதை அப்படியே மேலே கொண்டு வரோம். அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு செயின் லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். அதை மேலே கொண்டு வந்து ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு இப்போ நம்ம அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கொஞ்சம் அந்த லைனுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின் அதுக்கு கீழேயே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே மேலே கொண்டு வந்து ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை கீழே கொண்டு வரோம். ஒரு செயின் அந்த லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு அதை அப்படியே மேலே கொண்டு வந்து ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின் அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கொண்டு வரோம். ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு இப்போ நம்ம அந்த பாதியில் ஒரு செயின் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே அந்த கோடு வரைக்கும் ஒரு செயின் அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ அதை மறுபடியும் மேலே கொண்டு வந்து ஒரு செயின் அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக்.
இப்போ இங்கிருந்து மேலே ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வரோம். கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக் போட்டு அகைன் அதை மேலே கொண்டு வந்து அவுட்லைனுக்கு உள்ள ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை மேலே கொண்டு வரோம். அவுட்லைனுக்குள்ளே ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு அகைன் அதை கீழே கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த லைனுக்கு உள்ளே ஒரு செயின், அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு அப்படியே மேலே கொண்டு வந்தோன்னா ஒரு செயின், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வரோம். அந்த லைனுக்கு உள்ள ஒரு செயின், அந்த லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். அகைன் அப்படியே மேலே கொண்டு வரோம். ஒரு செயின், அந்த அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அந்த லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு கலர் சில்க் த்ரெட்டை எடுத்துக்கணும். நான் இந்த கலர் சில்க் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம செயின் எடுத்து அதை அப்படியே நம்ம அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு செயின், அந்த செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அவுட்லைனுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு த்ரெட்டை அப்படியே மேலே கொண்டு வந்து செயின் போட்டு அதை அப்படியே கீழே பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதுதான் இதில் நம்ம பண்ண போகிறோம். இப்போது இங்கேருந்து செயினை மேலே கொண்டு வந்து நம்ம அதை அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் போட போகிறோம். நம்ம அந்த ஃபஸ்ட்டு பெடல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளியும் கொஞ்சம் கீழேயும் போடணும். இப்போ பாருங்க, நான் கீழே போட்டேன், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அந்த மேலே தூக்கி போடுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து ஷேடடாக நமக்கு நீட்டாக கிடைக்கும். அதனால தான் அப்படி போட சொல்கிறது. செயின் போட்டு அதை அப்படியே பிடிச்சி கீழே இழுத்து அதுக்கு எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி மேலே ஒரு செயின் போட்டு அதை அப்படியே கீழே பிடிச்சி இழுத்து ஒரு குட்டி லாக். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதை தான் நம்ம இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண போகிறோம். கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம போடணும். இந்த மாதிரி போட்டோம்னா தான் நமக்கு ஃப்ளவர் ஷேப் வந்து அழகாக ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். ஒரே ஷேப்பாக போடும்போது நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால தான் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, நம்ம ஃபுல்லாக ஃப்ளவர் முடித்ததுக்கப்புறம் ஒரு நீட் லுக் கிடைக்கும். கேப் இல்லாமல் போடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கேப் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிலனா நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இங்கே செயின் போட்டு அப்படியே கீழே பிடிச்சி இழுத்து ஒரு குட்டி லாக் வைக்கிறோம். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். அகைன் பாருங்கள், கொஞ்சம் செயின் போடுறோம், அதை அப்படியே கீழே கொண்டு போகிறோம், ஒரு குட்டி லாக். அகைன் அதை அப்படியே மேலே கொண்டு வரோம், ஒரு செயின் போடுறோம், அதை அப்படியே பிடிச்சி கீழே இழுத்து ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கேப் தெரியாத மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். கேப் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஃப்ளவர் ஷேப் அசிங்கமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மோஸ்ட்லி ஒர்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு கேப் இருக்குது. இங்கே மட்டும் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே கீழே பிடிச்சி இழுத்து ஒரு குட்டி லாக் வைக்கிறோம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷேப் வந்து அழகாக கிடச்சிருச்சு. இதை நம்ம அப்படியேவும் ஒர்க் பண்ணலாம், இல்லை எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகைன் ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ண பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நம்ம இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவும் ஒர்க் பண்ணணும். நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கேப் இல்லாமல் போடும்போது நமக்கு ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்துடலாம். அதுக்கு நான் நைலான் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இங்கிருந்து சுகர் பீடை அவுட்லைனாக கொடுக்குறேன். நம்ம சிங்கிள் சுகர் பீடை வச்சும் ஒர்க் பண்ணலாம். நான் டபுள் சுகர் பீட் தான் எடுத்து ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் 3, 4ன்னு ஒர்க் பண்ணக்கூடாது.
பீட் வந்து ஒரு மாதிரி நெளியாக நமக்கு வரும். அதனால் 2 தான் மோஸ்ட்லி நம்ம சுகர் பீட் வச்சு யூஸ் பண்ணணும். நான் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும். இந்த ஷேப்லலாம் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சுகர் பீடை அவுட்லைனாக கொடுத்துடணும். இப்போ நான் ஃபுல்லாக சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ரவுண்ட்லேயும் நம்ம சுகர் பீடை கொடுக்கணும். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எப்படி ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நீங்களும் போட்டு காட்டணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.